பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் மதன் பாபு நேற்று இரவு காலமானார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட மதன் பாபுவின் உயிர் பிரிந்தது. அதாவது தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர்தான் நடிகர் மதன் பாபு. இவரை மதன் பாபு என்று அழைப்பார்கள். அந்த வகையில் 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவே என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். குறிப்பாக நடிகர் விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித்குமாரின் வில்லன், கமலஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா, MBBS உள்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். சினிமா நடிகர் மட்டுமில்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அசத்த போவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மதன் பாபுவுக்கு தற்போது 71 வயது ஆனது. சென்னை அடையாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் உடல்நலக்குறைவால் மதன் பாபு நேற்று காலமானார். நேற்று மாலை 5 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்துள்ளது. இருந்தாலும் அவர் எந்த மாதிரியான உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்பது பற்றிய தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் அவருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசைக்கலைஞராக தொடங்கினார். சிறு வயதிலேயே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். ஆர்கெஸ்ட்ரா தொடங்கி இருந்தார். நாடகங்களுக்கு பின்னணி இசை, சினிமா என்று பல்வேறு துறைகளில் தடம் பதித்தவர்தான் இந்த மதன் பாபு. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் உள்பட பல பிரபலங்களை வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரி நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இசை புயல் AR ரகுமான் மதன் பாபு குழுவில் கீபோர்ட் வாசித்துள்ளார். மதன் பாபுவை தனது குரு என்று AR ரகுமான் கூறியிருக்கிறார். மதன் பாபுவுக்கு உடைப்பயிற்சி மீது அதீத பிரியம் உண்டு. சிறுவயது முதலே உடைப்பயிற்சி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். அதேபோல் பாக்ஸிங்கிலும் அசத்தினார். சர்பேட்டா பரம்பரை பாக்ஸர்களில் ஒருவராகவும் வலம் வந்தார். அதேபோல் மதன் பாபுவின் தந்தை பெயர் சுப்பிரமணியம். சுதந்திர போராட்டத்திற்கு பங்கெடுத்தவர். மதுரை மித்ரன் என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார். முன்னாள் முதல்வர் காமராஜனின் நண்பரும் ஆவார். மதன் பாபுவின் அம்மா பெயர் பொன்னம்மாள். இவர் கர்நாடக சங்கீதம் கற்றவர். பாட்டு வகுப்பு எடுத்து வந்தார். அது மட்டுமில்லாமல் மதன் பாபுவின் மனைவி பெயர் சுசிலா. இவர் பாடகி. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு ஜனனி என்ற மகளும் அர்ஜித் என்ற மகனும் உள்ளனர். மதன் பாபுவின் உடல் சென்னை அடையாறில் உள்ள அவருடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய மறைவு திரைத்துறையினர் மற்றும் அவருடைய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் மதன் பாபுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி வருகிறது. அவருக்கு கிட்டத்தட்ட 12 கோடி ரொக்க பணமாகவும் சொந்தமாக 2 வீடுகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தன்னுடைய மகள்களுக்காக பூர்வீக சொத்துக்களை வைத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நடிகர் மதன் பாபு மரணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.